மண்ணும் உறங்கும், மலை உறங்கும், கடலும் உறங்கும், பஞ்சபூதங்களும் உறங்கும். ஆனால் எனக்கு உறக்கம் என்பதே இல்லை. ஏனென்றால் உன்னுடைய அந்த பெருங்கருணை பெருஞ்சோதியை கண்டுகளிப்பதே என்னுடைய நிலையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் என்னை பார்த்து கேலி செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? பைத்தியக்காரன் என்று கூட என்னை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய அருமையும் பெருமையும் தெரியாது. ஏனென்றால் அவருடைய உண்மையை தெரிந்து கொண்டிருந்தால் இவர்கள் என்னை இப்படி இழிவாக பேச மாட்டார்கள். அவருடைய பெருமை, அவருடைய அருள் தன்மை, அவருடைய ஆனந்தமான அந்த பேரின்பத்தினுடைய பெருவெள்ள வாழ்க்கையை அறிந்து கொண்டோமானால் மனிதனாக பிறந்த நாம் கொஞ்சம் கூட நமக்கு தூக்கமும் வராது, சோம்பலும் வராது, அச்சமும் வராது, பயமும் வராது. ஏனென்றால் நாம் எத்தனையோ வாழ்க்கையிலே எவ்வளவோ திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு பெண் தேவைப்படுகிறது. ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் எனக்கு இந்த உலகத்திலே எந்த துணையும் வேண்டாம், நான் எந்த துணையும் நான் தேடுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நான் உண்மையான அருள் வடிவம் எது என்பதை நான் ஓரளவிற்கு தெரிந்து கொண்ட பிறகு திரைகளை மறைத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த திரைகளை நீக்குவதற்குண்டான முயற்சிகள் எனக்கு கிடைக்கும் என்பதும் தெரியும். இருந்தாலும் அதுவரையிலே என்னால் தாங்க முடியாது. நான் உன்னை மனமுடிக்க வேண்டும், உன்னை சேர்க்க வேண்டும், உன்னிடத்திலே சேர்ந்து குலாவ வேண்டும். அந்த நிலையிலே என்னுடைய அருளை கொடுத்து என்னை ஆட்கொள்ளுவாய் இறைவா என்று வள்ளல் பெருமான் அங்கே தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறார். ஏனென்றால் அவர் யார்? இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்களை சார்ந்தவரா? உலகத்தில் உள்ள உருவங்களை சார்ந்தவரா? வேறு ஏதாவது நாம் கற்பனையிலே கண்ட காட்சிகளா? இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இங்கே. எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார், எவ்வுலகில் யார் எனக்கிங்கு ஈடுரை நீ தோழி, நல்லாய்மை கூற்றுடையார்